போயிங் 747 விமானத்தின் முதல் சோதனை பறப்பு 1969 பிப்ரவரி 9 அன்று உலக விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக போயிங் 747 விமானத்தின் முதல் சோதனை பறப்பு நடைபெற்றது. ஜம்போ ஜெட் என அழைக்கப்பட்ட இந்த விமானம் அதற்கு முன்பு இருந்த விமானங்களை விட அளவில் மிக பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. உலகம் முழுவதும் விமான பயணம் வேகமாக வளர்ந்த காலத்தில் அதிகமான பயணிகளை ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்லும் விமானத்தின் தேவை அதிகரித்தது. இந்த தேவையை பூர்த்தி செய்யவே போயிங் நிறுவனம் 747 விமானத்தை வடிவமைத்தது. போயிங் 747 முன்பகுதியில் உள்ள இரட்டை அடுக்கு வடிவமைப்பு இதனை மற்ற விமானங்களிலிருந்து தனித்துவமாக காட்டியது. இந்த வடிவமைப்பு விமானத்தின் நிலைத்தன்மையையும் செயல்திறனையும் மேம்படுத்தியது. இந்த விமானம் 4 சக்தி வாய்ந்த ஜெட் என்ஜின்களால் இயக்கப்பட்டது. இதனால் நீண்ட தூரங்களை இடைநிறுத்தமின்றி கடக்கும் திறன் கிடைத்தது. கண்டங்களுக்கு இடையிலான விமான பயணத்தை இது எளிதாக்கியது. முதல் சோதனை பறப்பு அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள எவரட் நகரிலிருந்து நடைபெற்றது. அந்த பறப்பு வெற்றிகரமாக முடிவடைந்து விமானத்தின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப திறனை நிரூபித்தது. இந்த சோதனை பறப்பின் வெற்றி விமானத்துறையில் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. விமான நிறுவனங்கள் பெரிய விமானங்களை இயக்க முன்வந்தன. மேலும் விமான பயண செலவுகள் படிப்படியாக குறையத் தொடங்கின. போயிங் 747 1970ஆம் ஆண்டு வணிக சேவையில் அறிமுகமானது. அதன் பின்னர் உலகின் பல முக்கிய விமான நிறுவனங்கள் இதனை நீண்ட தூர சர்வதேச சேவைகளில் பயன்படுத்த தொடங்கின. மொத்தத்தில் 9 பிப்ரவரி 1969 அன்று நடைபெற்ற போயிங் 747 முதல் சோதனை பறப்பு விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய காலகட்டத்தின் தொடக்கமாக அமைந்தது. ஜம்போ ஜெட் உலகத்தை சிறியதாக மாற்றிய ஒரு தொழில்நுட்ப அதிசயமாக இன்று வரை நினைவு கூறப்படுகிறது.